ஆணவ கொலைகளும் சாதிய வன்கொடுமைகளும் நாளுக்கு நாள் நீடித்துக் கொண்டே இருக்கிறது. வேங்கை வயல், நாங்குநேரி என அடுத்தடுத்து அரங்கேறும் சம்பவங்கள் மனித இனத்தை சிறுமைப்படுத்தும் ஒரு செயலாகவே இருந்து வருகின்றன. தற்போது நடைபெற்றுள்ள சம்பவமும் அந்த வகையில் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை பள்ளிக்கரணையை சேர்ந்த பிரவீன், ஷர்மிளா இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். பிரவீன் வேற்று சாதியை சேர்ந்தவர் என்பதால் இவர்களுக்கு திருமணமான 4 மாதங்களிலேயே பெண் வீட்டாரின் சார்பில் கொலை மிரட்டல்களும் தொந்தரவும் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து பிரவீனை பெண் வீட்டார் தரக்குறைவாக பேசியும் தொடர்ந்து பின்தொடர்ந்தும் வந்துள்ளனர். இந்நிலையில் அவரது வீட்டின் முன்பாகவே வைத்து பிரவீனை அரிவாளால் சரமாரியாக வெட்டி கொலை செய்துள்ளனர். பின்னர் இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருந்த நிலையில் இது குறித்த வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்தது. இந்நிலையில்தான் ஷர்மிளா மன உளைச்சல் காரணமாக தற்கொலை முயற்சி செய்து கொண்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த இவர் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்தார். ஆனால் இது கொலையா இல்லை தற்கொலையா என்பதில் சந்தேகம் இருப்பதாக பிரவீன் வீட்டார் தரப்பில் கூறப்படுகிறது.